என்னையம்மா ஒரு கண்டென்ட்டே மாட்ட மாட்டேங்குதேம்மா, ரொம்ப கடுப்பா இருக்குது. என்ன ஆச்சு? யாருன்னா வருவாங்க, மைக்க நீட்டுவோம், எதனா கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா யாருமே வர மாட்றாங்க. அதுக்கா வருத்தப்பட்டுட்டு இருக்க இப்ப போய்? ஆமாயாம்மா, நீ வேற. உனக்கு சரியான ஆள் நான் பிடிச்சு வச்சிருக்கேன். யார பிடிச்சிருக்க? மத்தியில இவங்க ஆட்சிதான், மாநிலத்துல இவங்க ஆட்சிதான். மத்தியில ஆட்சி, மாநில ஆட்சினா தாமரப்பூ கட்சி தான். அவங்கள யார பிடிச்சிருக்க? அதுல ஒருத்தர் ஃபேமஸான ஆள் அவரு. அந்த கட்சியில எல்லாமே ஃபேமஸ் தான். கோமாளிகளா சுத்தின்னு இருப்பாங்க, காமெடியா பேசிட்டு இருப்பாங்க. நீ யார சொல்ற? நான் இவர் ரொம்ப ஃபேமஸ்னா. ரொம்ப ஃபேமஸ்னா கண்டென்ட் கொடுக்குற ஆளே வந்து தூக்கிட்டாங்க. அவருதான் இப்ப இல்லவே இல்லையே, தலைவரா அவர் இல்லவே இல்லை, தூக்கிட்டாங்கல்ல. அவருதான் இருந்தா கூட பரவாயில்ல, சூப்பரா கொடுப்பாருமா கண்டென்ட் அப்படின்னும் போது சூப்பரா கொடுப்பாரு. கண்டென்ட் மெட்டீரியலாவே அவர் இருந்தாரு. பாவம், அவரை தான் தூக்கிட்டாங்க. இப்ப வேற யார போட்டிருக்காங்க. அவரு கண்டென்ட்டுக்கு வேலைக்கு ஆக மாட்டாரு. நீ யார சொல்ற? இப்ப இருக்கு, அவர்தான் மெயின் கண்டென்ட். அவர்தான். அவரு கிட்ட என்ன கண்டென்ட்? அவரு வாய் பூச்சி பேசவே மாட்டாரு. இப்ப ஒருத்தர் அரசியல் அனல் பறக்க பேசிட்டு இருக்காருல்ல. ஆமா, இப்ப அவரு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. என்ன குற்றச்சாட்டு வந்திருக்குது? பொதுவா என்ன பண்ணுவாங்க, அவங்க மத்த கட்சியில இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்ப அவங்க இதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அத பத்தி போய் கேட்போம். கேட்கலாம் ஏமா, ஆனா அவர் வந்து சரியா பதில் சொல்ல மாட்டாரு. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்குது. சரி, ஓகே, நீ சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஒரு கேட்ட மைக்க நீட்டுறேன். பாருங்க, என்ன நம்பி வரீங்க, நான் தரேன் கண்டென்ட், நான் தரேன். சரி, ஓகே, வா போலாம். என்ன ஏமா வந்துட்டோம், டைம் ஆகுது, என்ன ஆளு வரவே இல்லையே? கொஞ்சம் பொறுத்துக்க, நான் வந்துடுறேன். சார் வணக்கம் சார். சார், இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்லாம் சொல்றீங்க. இப்போ டெல்லியில உங்க கட்சி தான் ஆட்சி செய்யுது. மத்தியில நீங்க தான் இருக்கிறீங்க, மாநிலத்துல நீங்க தான் இருக்கீங்க. ஒரு எம்பிக்கு வந்து இது மாதிரி வந்து செயின் பறிப்பு நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சொல்ல போனா இப்போ பக்கத்துல கூட ஒரு பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல செயின் பறிப்பு நடந்துச்சுல. ஆமா, அந்த பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து செயின் பறிச்சிட்டு போனாங்க. அதுல என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்கு, அதுதான் காரணம். வேற என்ன? இப்போ இளைஞர்கள் மத்தியில போதைப் பழக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அதனால அந்த மாதிரி போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறதுனால செயின் பறிப்பு நடக்குது. அப்புறம் திருப்பத்தூர்ல கொலை கேஸ் அது நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தமிழகத்துல ஆட்சி சரியில்லை சார். நானு தமிழ்நாட்டுல நடந்தது கேட்கல. டெல்லியில எம்பி செயினை பறிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அது சொல்லுங்க சார். செயின் அதாவது இப்போ ஒரு திருப்பத்தூர்ல ஒரு பொண்ணோட செயின் காணாம போயிட்டுன்னு சொல்லிட்டு கோயில் காவலாளியை கூட்டு போயிட்டு கொலை பண்ணாங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க? என்ன சார்? அரசு சரியில்லை. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா மாற்று அரசு வரணும். நாங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் நடக்காம தடுத்துருவோம். சரி சார், கரெக்ட் சார். நீங்க தமிழ்நாட்டு சூழ்நிலையை சொல்றீங்க. அதுக்கெல்லாம் அரசு வந்து பட்டுன்னு என்ன பண்றாங்க, ஆக்ஷன் எடுத்துடுறாங்க, எல்லாம் ஓகே. இப்போ நீங்க சொன்ன அந்த பறக்கும் ட்ரெயின்ல நடந்தது கூட உடனே 24 மணி நேரத்திலே புடிச்சிட்டாங்க, கரெக்டா புடிச்சிட்டாங்க. ஆனா டெல்லியில உங்க கட்சி தான் மத்தியிலே இருக்குது, ஒன்றியத்துல அவங்க தான், மாநிலத்தில உங்க கட்சி தான். அங்க ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க சார். சொன்ன மாதிரி இப்ப திருப்பத்தூர்ல அடிக்கடி கொலை கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? கண்டென்ட்க்கு இப்போ வந்துருவாரு. இப்ப சொல்லிடுவாருல. இப்ப சொல்றாரு. சொன்ன மாதிரி இப்ப செயின் பறிப்பு, கொள்ளை இதெல்லாம் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள என்ன காரணம்? போதைப் பொருள் மட்டும்தான், வேற என்ன? அதை தடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க. எத்தனை டைம் நான் கேக்குறேன். இந்த எம்பி செயின் உங்க ஆளுங்க, புரிஞ்சிருச்சா? இப்போ வந்துருவோம்ல. சொல்லுங்க சார். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இப்போ திருப்பத்தூர்ல ஒரு கொலை கேஸ் நடந்துச்சா, அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டி கொண்டாங்களா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல ஆட்சி சரியே இல்லை சார். நாங்க தமிழ்நாட்டு கேட்கல சார். டெல்லி நம்ம ஜி இருக்காருல, நம்ம மோடி சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அரசியல் மாற்றம் வேணும் கண்டிப்பா. ஏன்னா நாங்க வந்தோம்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்திடுவோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாருமே சுதந்திரமா நடந்து போகலாம். கண்டிப்பா செயின் பறிப்பு நடக்காது சார், உள்ள வராது சார். நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுலதான் இருக்கோம். ஆனா நியூஸ் வந்து டெல்லியில நடந்தது. நம்ம எம்பி நடந்து போய்கிறாங்க. அப்போ ஒருத்த செயினை புடிச்சிட்டு ஓடிட்டு போயிருக்கான். ஆட்சி வந்து உங்க ஆட்சி தான். இதுல என்ன ஒரு ஸ்பெசிபிக் என்னன்னா, பாதுகாப்பாலாம் இருந்திருக்கு. அப்படி இருந்த இந்த தப்பு நடந்திருக்கு. அத பத்தி எதுனா சொல்லி. பாதுகாப்பு, அதாவது இந்த பாதுகாப்பு காவலனுக்கு இங்க வந்து இது இல்ல,
பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். ஹலோ ஹலோ இருண்ணா யோ உனக்கு புரியுதா இல்லையா? என்னமா சொல்ற? இல்லனா இந்த டெல்லியில எம்பி செயின் பறிச்சாங்களே அத பத்தினா. டெல்லி ஆ டெல்லியில நடக்கிற மாதிரி ஆட்சி எங்கேயாவது நடக்குமா சொல்லுமா? ஐயோ டெல்லியில எவ்வளோ ஒரு மக்கள் நிம்மதியா நடந்து போகலாம், அந்த மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பாருங்க, சார் மறுபடியும் முடியல சார். அங்க நடந்து போய் தான் சார் செயினை பறிச்சு இருக்கிறாங்க. அதான் தம்பி இப்போ திருப்பி இங்க பறக்கும் ட்ரெயின்ல. ஐயோ ஐயோ சார் என்னால முடியல சார். அதான்ப்பா சொல்றேன், இதுக்கு ஆட்சி சரியில்லை. எப்ப பார்த்தா ஆட்சி சரி. இப்பதான் சொல்லி குறையில உன்னதான் குறை சொல்லு. நீ தான் கூட்டணுவான்னு சொன்னேன். நான் நல்ல கண்டென்ட் எனக்கு இந்த வேலையா வேணா ஒண்ணு வேணா வாம்பியாம போலாம். நான் பைட்டி கொடுக்குறேன். போய் அவன் பேட்டியா வேணா நீ வேணா ஒண்ணு வேணா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி போயா.